எஸ்.ஆர். சேகர் பாஜகவுடைய மாநில பொருளாளர் இணைந்திருக்கிறார். நிச்சயமாக இது நீங்க எதிர்பார்த்த முடிவுகளாக நிலவரங்களாக இருக்காது. பிரதமர் நரேந்திர மோடியை பின்னடைவை சந்திக்கிறார். 400 பார் என்பதெல்லாம் இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண்ணிக்கையை பார்க்கும்போது சாத்தியமே இல்லை என்பது தெரிகிறது. யூ மே பி இன் போல் பொசிஷன், பட் நிச்சயமா உங்களுக்கு வருத்தப்படக்கூடிய காரணங்கள் நிறைய இந்த நிலவரங்களை பார்க்கும்போது இருக்கின்றன இல்லையா திரு சேகர்? வணக்கம் ஹரிகரன், வணக்கம் தந்தி டிவி நேயர்கள், வணக்கம் என்னுடைய அன்பு நண்பர் இதயதுல்லா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஹரிகரனோ. இந்த செய்திகளை நீங்க செய்தினே சொல்றீங்க. செய்திகள் நிமிஷத்துக்கு ஒரு மாறிக்கிட்டே இருக்கும். செய்தி என்பது கண்டினியூஸ் ப்ராசஸ், ஸ்டாக்னேஷன் அல்ல. தட் இஸ் ட்ரூ. ஸ்டாக்னேஷன் அல்ல. ரெண்டாவது, காலையில கொஞ்ச நேரமாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்ல. அதுக்காக முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்ட்ல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில ஒரு குறிப்பிட்ட இவிஎம் மெஷின்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி எல்லாத்துலயுமே ஒரு லீடிங்ல இருந்தாருன்னா சிக்கிங்ல அந்த மாதிரி 30 மாற்று கருத்துல there are reasons for you to be happy about. இன்னைக்கு முன்னிலை நிலவரங்களை பார்க்கும்போது half way mark நீங்க தாண்டி இருக்கிறீங்க. பட் ஆனாலும் கூட நீங்க எதிர்பார்ப்பது போல ஒரு மேசிவ் வேவ் எலெக்ஷனாக உங்களுக்கு சாதகமான ஒரு வேவ் எலெக்ஷன் இல்ல அப்படின்னு இந்த தருணத்துல சொல்ல முடியும். ஒரே ஒரு இவிஎம் மெஷின், ஒரே ஒரு போலிங் பூத், ஒரே ஒரு ரவுண்ட வச்சு நிச்சயமாக ஹரி முடிவு பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரி though very young person, he is matured enough to calculate all these things. அதனால ஒரு சாதாரணமான பாஜக எதிர்ப்பு டிவி ஸ்டேஷனாக டிவி இல்ல சார், நானே தான் சொன்னேன் நீங்க போல் பொசிஷன்ல இருக்கீங்க, 272 கிராஸ் பண்ணிருக்கீங்க. மை ஒன்லி பாயிண்ட் இஸ் நீங்க எதிர்பார்த்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கான ரேகைகள் இப்ப தெரியல. நிச்சயமாக மாறலாம், அடுத்த ரவுண்ட்ல மாறலாம், மதியம் நிலைமை வேற மாதிரி இருக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் த நம்பர்ஸ் யூ வுட் பி எக்ஸ்பெக்டிங் டு see. 2019ல இந்த நேரத்துல இந்த நம்பர்ஸ் இப்படி வந்துட்டு இருக்குல்ல. இது 2019 இல்ல, இது 2019க்கான சூழ்நிலை இப்ப இல்ல. இப்ப வளர்ச்சி, வேகம், மோடியின் மீது இருக்கிற திருப்தி எல்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டுல நம்ம இன்றோடே இல்லையே. தமிழ்நாட்டுல இப்ப 1-2 செய்தி நல்ல செய்தி அவருக்கு முடிவு செய்தி நிச்சயமா 5-10 சீட்டு வருங்கிற ஒரு நல்ல நிலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ரூட்டுல அடிச்சுட்டு போனாங்க திமுக. அப்ப அதனால எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. காலையில 9 மணிக்கு இருக்கக்கூடிய டிஃபன் சாப்பிட்டுக்கிற நேரத்துல கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதனால இந்த இவிஎம் மிஷின் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அடுத்ததுல தராது. தொடர்ந்து உங்களுக்கு ஒரே துக்ககரமான வருத்தகரமான டென்ஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதாக ஆரம்பத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த பர்டிகுலர் பூத்துல இருக்கிற. மகிழ்ச்சியோ துக்கமோ நமக்கு இல்ல, உங்களுக்கும் எதிரணிக்கும் தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.